ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்பாவோட சாப்டர் 26 to 32 தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான் கூட இதை சொல்லலாம். என்ன ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராக போகும். அண்ட் இந்த மான்பாவோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு அனிமையை பார்த்து ஃபீல் கிடைக்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாம சாப்டர் 1 குள்ள அப்படியே கட் பண்ண அகாடமியில தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல நடந்ததுக்கு இசப்பெல்லாம் என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோக்கு அது ஞாபகம் வரவும் சரி நம்ம ஹீரோ போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு மிஸ்டீரியஸ் மேன் வந்துட்டு நம்ம ஹீரோட கழுத்துல டக்குன்னு கத்திய வைக்கவும் நம்ம ஹீரோவும் யாரா இருக்கும் ஆர்வட ஃபேமிலியா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கவும் பட் ஆனா அது ஒரு பொண்ணு தான். யாராவது அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஜாஸ்மின் தான். நீ நகர்ந்தேனா கண்டிப்பா உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோ பார்த்து மிரட்டவும் நம்ம ஹீரோவும் ஜாஸ்மின் நீ தானா அப்படின்னு கேட்கவும் இப்ப அவளும் நம்ம ஹீரோ பார்த்து எனக்கு கண்டிப்பா தெரியும். இப்ப கொஞ்ச நாளாவே நான் உன்னை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டல சால்வ் பண்ணிருப்ப. அப்புறம் டெவில் நம்பரை பத்தி நீ தான் கண்டுபிடிச்சிருப்ப. எனக்கு தெரிஞ்ச பிளேயருக்கு அவ்வளவு டேலண்ட்லாம் கிடையாது. உண்மையை சொல்லு, நீ கண்டிப்பா பிளேயர் கிடையாது. உண்மையிலே நீ யாரு அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு பட் ஃபர்ஸ்ட் நான் தான் பிளேயர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன்னை பாக்கிறதுக்கு ரியல் மாதிரி தான் தெரியல. எங்க மாஸ்க் கழட்டு அப்படின்னு ஜாஸ்மின் நம்ம ஹீரோட மூஞ்சில ஏதாவது மாஸ்க் போட்டிருக்கானா அப்படின்னு செக் பண்ணவும் பட் நம்ம ஹீரோட மூஞ்சில எந்த மாஸ்க்கும் இல்ல. அவளும் ஏதாவது மேஜிக் பவர் யூஸ் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோட மூஞ்செல்லாம் நல்லா செக் பண்ணி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அவளும் நம்ம ஹீரோட கால் தடுக்கி அவளை இப்ப கீழே விழுக்கிற மாதிரி பார்க்கவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை பிடிக்கிறான். உனக்காக வந்தேனே இந்த நதி வந்து கடல் சேருதே. இப்படி 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரி பாத்துக்கிட்டு இப்ப 2 பேருமே க்ளோஸ் ஆகிறப்போ 2 பேரும் கிஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு பார்த்தா ஜாஸ்மின் நம்ம ஹீரோ பார்த்து நீ என்ன பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போகவும் நம்ம ஹீரோவும் ஜாஸ்மினை பார்த்து உனக்கு இதை நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் தான் பிளேயர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஜாஸ்மினை நம்ம ஹீரோ பார்த்து வெக்கப்பட்டுட்டு எனக்கு கண்டிப்பா தெரியும் பிளேயர் இப்படிலாம் பேச மாட்டான். உண்மையை சொல்லு நீ யாரு அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நம்ம ஹீரோவும் நான் தான் பிளேயர் பட் ஆக்சுவலா நான் பிளேயர் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படி இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 28 ஸ்டார்டிங்லேயே இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ்லையும் நான் மேஜிக் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாத வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கேன். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே மேஜிக் அப்படிங்கிறது ஒரு இமேஜினேஷன் பார்ட் அவ்வளோதான். அங்கே டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டும் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருந்தது. அண்ட் மக்கள் எல்லாருமே மேஜிக் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் ஸ்பேஸுக்கு போகிற அளவுக்கு அவங்களோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருந்தது. அந்த வேர்ல்டில் நான் ஒரு சாதாரண மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் மேக்ஸ் டீச்சர் அப்படிங்கிறதுனால ஸோ என்னோட மேக்ஸ் நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் ஒரு ஆர்டினரி லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் கண்ணை முழிச்சு பார்க்கவும் இது எல்லாமே என்னோட கனவு அப்படின்னு எனக்கு புரிய வந்தது. அந்த கனவு எனக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ எனக்கு கரண்டாக இருக்கிற மேக்ஸ் டேலண்ட்டும் மேஜிக் பவரும் எனக்கு கிடைச்சது. என்னதான் இதை நினச்சி நான் ஹாப்பியாக இருந்தாலும் நான் என்னோட ஒரிஜினல் மெமரிஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். பட் அப்பப்போ சிலது ஞாபகம் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை கேட்ட ஜாஸ்மின்மே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நான் உன்கிட்ட அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கவும் நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் நீ என் மேல இருக்கிற அக்கறையில தானப்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாஸ்மினை பார்த்து சொல்லவும் இப்ப ஜாஸ்மினும் நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு ஒரு வேலை அம்னிஷா வந்திருக்கலாம் பட் பிளேயர் நீ கவலைப்படாத நான் கண்டிப்பா உன் கூடயே இருந்து உன்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஜாஸ்மினோட கையை பிடிச்சிட்டு நீ எப்போதுமே நான் அதிகமாக கேர் பண்ணிக்கிறேன். நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஜாஸ்மின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ அவளும் நம்ம ஹீரோ பார்த்து லைட்டாக வைக்கப்படவும் இப்போ அப்படியே கட் பண்ண அகாடமியில தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜாஸ்மினை மீட் பண்ணதுக்கு அப்புறமா இசபெல்லாவை மீட் பண்ண டைம் ஆயிடுச்சு அப்படின்னு போலான்னு பார்க்கவும் அப்போ டக்குன்னு யாரோ நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து பிடிக்கவும் யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம டோபி தான். அவரை நம்ம ஹீரோ பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் டோபி போதும் விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் சீனியர் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு டோபியுமே ஷாக் ஆயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் திருப்பியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து அவனோட முதுக பெயின் பண்ணிட்டு நான் இத்தனை நாளா அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவனை நம்ம ஹீரோவை பார்த்து சாரி கேட்டுட்டு இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோமே இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். எப்படி இவன் ஒரே வாரத்தில் மாறிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்ல இருக்கவும் அப்படி இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 29 ஸ்டார்டிங்லேயே அங்க இருக்கிற சில பேரும் ஃப்ரிட்ஜ் பிளேயர் கிட்ட சாரி கேட்கறாரா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இன்னும் சில பேர் ஹார்வர்டா ஃபேமிலி அந்த மீட்டிங்க்கு அப்புறமா வெளில எங்கேயும் போனதா நான் கேள்விப்படல பட் ஃப்ரிட்ஜ் அகாடமிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சில பேர் ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோ கிட்ட இந்த பிளேயர் இதை புடி அப்படின்னு ஒரு இன்விடேஷனை கொடுத்துட்டு இப்போ என்னோட பிரதர் தான் ஹார்வர்டா ஃபேமிலியோட புது ஹெட் ஸோ அவன் இன்விடேஷன் எல்லாருக்குமே கொடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு அவனை ஒரு இன்விடேஷன் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு நைட் அவன் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அவன் மொத்த மேக்ஸ் கமிட்டிக்கும் அவன் எக்ஸ்பிளனேஷன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அதுல ஹார்வர்டா ஃபேமிலி மேல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கண்டிப்பா அவன் ஆன்சர் கொடுப்பான் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து ஸோ பிளேயர் நீ கண்டிப்பா அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு டோபியும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ இந்த மீட்டிங்க்கு போகாத ஃப்ரிட்ஜ் அவனை தனியாக வந்து இன்வைட் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா இதுல உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு சரி அந்த மீட்டிங்க்கு போக வேணா அப்படின்னு முடிவு பண்ணவும் இப்போ அப்படியே கட் பண்ண அந்த மீட்டிங் ஹால தான் காமிக்கிறாங்க. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோவும் கடைசியா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோ என்ன அந்த மீட்டிங் அட்டன் பண்ண வேணா அப்படின்னு முடிவு பண்ணாலும் நம்ம ஹீரோ அந்த அபிள் அப்படிங்கிறவன் எப்படி இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பி வந்திருக்கான். அப்ப டக்கு நம்ம ஹீரோட காதை பிடிச்ச யாரோ கில்லவும் யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம இசபேலா தான். அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து நீ
கண்டிப்பா இங்க வருவான்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன மீட் பண்ண வரல அப்படின்னு அவள் நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவளை கத்திக்கிட்டு இருக்க. மிஸ் பென்ட்லியும் பிளேயர் நீனும் வந்துட்டியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ எங்க கூட சேர்ந்து வருவ அப்படின்னு அகாடமிக்கு வேலை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ ஏன் எங்களை விட்டுட்டு தனியா வந்துட்ட அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குவோம். அதுக்கு நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லி உங்களுக்கு அந்த இன்விடேஷன் வந்துச்சா அப்படின்னு கேட்குவோம். இது என்ன கேள்வி அப்படின்னு மிஸ் பென்ட்லியும் ஆர்வடா ஃபேமிலி கிட்ட இருந்து மேக்ஸ் கமிட்டியில இருக்கிற எல்லாருக்குமே இந்த இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆகிறான். ஏன்னா நம்ம ஹீரோ அவருக்கு மட்டும் தான் இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவும் அப்ப டக்குன்னு யாரோ நம்ம ஹீரோட காதுல கை வைக்கவும் இது யாரு புதுசா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் பார்த்தா நம்ம ஆலிஸ் தான். அவ்வளவு நம்ம ஹீரோட காதை பார்த்துட்டு பாவம் என்னோட குட்டி பிளேயரோட காதை இந்த இசுப்பெல்லாம் போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. பாவம் பிளேயர் உன் காது இப்ப பரவாயில்லையா அப்படின்னு ஆலிஸ் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் இந்த பக்கம் இசப்பெல்லாவும் ஆலிஸ் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சும்மா பிளேயர் கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். அப்படிதானே பிளேயர் அப்படின்னு இசப்பெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேருமே பயங்கர கோவமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிஸ் பென்ட்லியும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்காட்டியும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு வேகமா போகவும் நம்ம ஹீரோ ஒரு இடத்த பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறேன். ஏன்னா ஹார்வர்டா ஃபேமிலி 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டல் போட்டோ ஃப்ரேம் அவங்க வீட்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதை பார்த்துட்டு மிஸ் பென்ட்லியும் அவள் இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போறான் அப்படிங்கறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி அப்பனா உங்களுக்கு அவ்வளவு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குவோம். அதுக்கு மிஸ் பென்ட்லியும் எப்படி எனக்கு தெரியாம இருக்கும், என் கூட அகாடமில டீச்சரா ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்பனா மிஸ் பென்ட்லி அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கவும் மிஸ் பென்ட்லியும் அவனை பத்தி நான் என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் பார்த்ததுலேயே ஒரு பர்சனோட கண்ணில் மேக்ஸ் தெரியும் அப்படின்னா அது அபுல் தான். ரொம்ப வித்தியாசமான ஆளு, பொதுவாக யார்கிட்ட அதிகமாக பேச மாட்டான் அப்படி மிஸ் பென்ட்லி சொல்லிட்டு இருக்கவும் இப்போ கட் பண்ண இந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க. அங்கே அபுலும் பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கவும் அங்கே ஃப்ரிட்ஜ் வந்துட்டு பிரதர் அங்கே எல்லாருமே வந்தாச்சு அண்ட் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடவும் அப்போ அபுலும் ஃப்ரிட்ஜை பார்த்து ஃப்ரிட்ஜ் உன்னோட வாழ்க்கையிலே நீ யாரையுமே காதலிச்சது இல்லையா அப்படின்னு கேட்கவும் இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் பார்க்கவும் சரி நம்ம எதிர்பார்த்தவன் இந்த பார்ட்டி அட்டன் பண்ண வந்திருக்கானா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஃப்ரிட்ஜும் பார்ட்டிக்கு நிறைய பீப்புள் வந்திருக்காங்க பட் பிளேயர் எங்க இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல பட் என்னால் முடிஞ்ச எல்லா எஃபோர்ட்டையும் போட்டு அவனை இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லலாம். இப்போ அபுலும் ஃப்ரிட்ஜோட ஷோல்டரில் கை வச்சுட்டு நீ இவ்வளோ சீரியஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்படுற மாதிரி நான் ஒன்றும் நான் பாப்பா மாதிரி கிடையாது அப்படின்னு அவனும் ஃப்ரிட்ஜை பார்த்து இதான் கரெக்டான டைம், நம்ம ஹார்வர்டா ஃபேமிலியோட புது சாப்டர் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவனை அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்படி இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 30 ஸ்டார்டிங்லேயே அந்த மீட்டிங்ல நிறைய பேரும் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கவும் அப்போ அபுல் அந்த இடத்துக்குள்ள வரவும் அவன் வந்துட்டான் அப்படின்னு அந்த பார்ட்டியில இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் தான் அபுலா, இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப எங்க தெரியுறான் அப்படின்னு சில பேரும் இவன் தான் ஹார்வர்டா ஃபேமிலியோட அடுத்த ஹெட்டா அப்படின்னு இன்னும் சில பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அபுல் அங்கே வந்துட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நீங்க எல்லாரும் எங்க ஹார்வர்டா ஃபேமிலியோட மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்ததுக்கு இப்போ பிரசண்டா ஹார்வர்டா ஃபேமிலிக்கு புது ஹெட்டா இருக்கிற அபுல் நான் உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்து மிஸ் பென்ட்லியும் நான் பார்த்த அபுலுக்கும் இப்போ இருக்கிற அபுலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ஈவன் அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட மாறிடுச்சு அப்படின்னு மிஸ் பென்ட்லி பார்த்துக்கிட்டு இருக்கவும் இப்போ அபுல் அவனோட கோட்லேருந்து ஒரு நோட் எடுத்துட்டு நீங்க எல்லாரும் இதுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தேவையில்லாம பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அப்புறம் இந்த நோட்ல தான் எங்க ஹார்வர்டா ஃபேமிலியோட பாஸ்ட் லைஃப் இருக்கு அப்படின்னு அபுல் ஒரு டைரி மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரவும் இது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அபுலும் இந்த நோட்டு தான் ஹார்வர்டா ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாட்ரிச்சோடது, இதுல ஹார்வர்டா ஃபேமிலியோட மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு அந்த நோட்ல என்ன இருக்கு அப்படின்னு அபுல் அங்க இருக்க எல்லாருக்குமே ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றான். ஃபர்ஸ்ட் டைமா பாட்ரிச் தான் இந்த 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டல் அப்படிங்கிற கொஸ்டினை கிரியேட் பண்றாரு. இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலுமே பாட்ரிச் அதை நம்பாம இதை ஒரு நாள் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி பல நாளா முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவும் ஒரு நாள் அவருக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஒரு வழியா அதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவரும் அளவுக்கு மீறின சந்தோஷத்துல உலகத்துல இருக்கிற எல்லா மேக்ஸ் அசோசியேஷனுக்கு போய் நாளைக்கு காலை அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அவரும் பயங்கர சந்தோஷமா ஒரு வழியா 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டலுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நாளைக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வாட்டி இப்பயே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் அந்த செம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணப்போம் இப்போ அவருக்கு ஆன்சரே வர மாட்டேங்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கே ஆன்சர் இப்போ வர மாட்டேங்குது அப்படின்னு அவரும் தலையை பிச்சுக்கிட்டு போன வாட்டி அவர் சால்வ் பண்ணதை எடுத்து செக் பண்ணி பார்க்க அதுல கொஸ்டினை தப்பா அழுத்தி அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ இந்த உண்மையை வெளில சொன்னா கண்டிப்பா எல்லாருமே சிரிப்பாங்க அப்படின்னு அவர் பயந்து இது நம்ம ஹார்வர்டா ஃபேமிலிக்கு அசிங்கம் அப்படின்னு அவரே இந்த நோட்ல நடந்தது எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு தண்ணியில விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இது அதுக்கப்புறமா வந்த பாட்ரிச் எல்லாரும் டைரி எடுத்து படிச்சுட்டு இதை சுத்தமா மறைச்சிட்டாங்க. பட் உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வச்சிருக்க முடியாது. அதே மாதிரி ஹார்வர்டா ஃபேமிலி ஒரு நாள் இந்த உண்மையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹார்வர்டா ஃபேமிலி சார்பா நான் உங்க எல்லாருக்குமே மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அபுலா அவனோட தலையை பென் பண்ணி எல்லாருக்கு முன்னாடியுமே பயங்கர அம்புலா ஹார்வர்டா ஃபேமிலி இத்தனை நல்லா சொன்ன போய்க்கு நான் ஹார்வர்டா ஃபேமிலி சார்பா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்துட்டு இந்த பார்ட்டியில் இருக்கிற சில பேரும் ஹார்வர்டா ஃபேமிலி உண்மையை ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. எல்லாருக்கு முன்னாடியுமே அபுல் சாரி கேட்டுட்டு இருக்கவும் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இந்த 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டல் ப்ராப்ளத்துக்கு அபுல் அவங்க ஃபேமிலியோட உண்மையை ஒத்துக்கிட்டு அப்பாலஜிஸ் மூலியமா அவங்க ஃபேமிலியோட பிரேட்டை திருப்பி அதிகப்படுத்துறான். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அபுல் அந்த பார்ட்டிக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே அப்புறம் எங்க ஹார்வர்டா ஃபேமிலி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி அனௌன்ஸ் பண்றோம். நாங்க அந்த டெவில் நம்பரை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல உண்மையை சொல்ல போனா டெவில் நம்பருக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு அபுல் இந்த டெவில் நம்பர் பிரச்சனையை நம்ம ஹீரோ பக்கமா திருப்புறான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான். அப்படியே இந்த சாப்டர் முடியுது.
அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் போகும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் நான் சொன்ன அந்த லாங் வீடியோ நாளைக்கு மார்னிங் 11:30 அப்லோட் ஆகிடும். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.